ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வளர்பிறை பஞ்சமி திதியை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த மே மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது, அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் வாராகி அம்மனை நினைத்து நாம் எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும். வளர்பிறை பஞ்சமி திதி என்பதே வாராகி அம்மனுக்கு உகந்த திதியாகும். மாதம் 2 முறை பஞ்சமி திதிகள் வரும். ஒன்று வளர்பிறை பஞ்சமி திதி, இன்னொன்று தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த 2 பஞ்சமி திதிகளிலும் உங்களது இல்லத்தில் வாராகி அம்மன் வழிபாடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நடக்காது என்ற காரியத்தையும் நடத்தி தருவாள் இந்த வாராகி அம்மன். அதே மாதிரியே ஒருவரது இல்லத்தில் பிரச்சனைகள் மாறி மாறி வந்து கொண்டே இருந்தாலும், தீராத கடன் பிரச்சனை இருந்தாலும், எதிரிகளினால் தொல்லை இருந்தாலும், இந்த மே மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்று ₹1 நாணயத்தை எடுத்து மஞ்சள் துணியில் முடித்து உங்களுடைய வேண்டுதலை இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். இப்போ நான் சொல்ல போகின்ற இந்த நேரத்தில் இந்த ₹1 நாணயத்தை நீங்கள் முடித்து வைத்தீர்கள் என்றால் அடுத்த வருகின்ற வளர்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும், தேய்பிறை பஞ்சமியாக இருக்கட்டும், அந்த திதிக்குள் உங்களுடைய பிரச்சனைகள் முற்றிலும் தீர்ந்துவிடும். சரி, இப்போ நாம இந்த மே மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது, இந்த சக்தி வாய்ந்த ₹1 பரிகாரத்தை நாம் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். வளர்பிறை பஞ்சமி திதி என்பது வாராகி அம்மனுக்கு உகந்த திதி ஆகும். மாதத்தில் 2 முறை பஞ்சமி திதி வரும். ஒன்று வளர்பிறை பஞ்சமி திதி, இன்னொன்று தேய்பிறை பஞ்சமி திதி. இப்போ நாம் பார்க்க போவது இந்த மே மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியை பற்றி தான். இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்பது உங்களது இல்லத்திற்கு வசந்தங்களை தரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியாக இருக்கின்றது. இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்று நீங்கள் மனதில் நினைத்த காரியத்தை கண்டிப்பாக வாராகி அம்மனிடம் சொல்லி அந்த காரியத்தை நடத்தி கொடு அம்மா என்று நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். நீங்கள் கேட்ட அந்த காரியத்தை அவள் உடனடியாக உங்களுக்கு நடத்தி தருவாள். இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்பது உங்களது இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை போக்குவதற்காகவும், எதிரிகளின் தொல்லையை நீக்குவதற்காகவும், வீட்டில் இருக்கின்ற கிரக தோஷம், வாஸ்து தோஷம் இவற்றை முற்றிலும் நீக்குவதற்காகவும் உண்டான வளர்பிறை பஞ்சமி திதியாக இருக்கின்றது. இந்த மே மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்று கண்டிப்பாக அனைவருமே தங்களது இல்லங்களில் வாராகி அம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும். நிறைய பேர் இப்போவுமே பயத்தில் தான் இருக்கிறார்கள். தங்களது இல்லங்களில் வாராகி அம்மனின் படத்தையோ விக்கிரகத்தையோ வைத்து வழிபாடு செய்யலாமா என்று. தாராளமாக செய்யலாம். உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் வாராகி அம்மன் இருக்கின்றாள். அவள் காக்கும் தெய்வமாகவும், குல தெய்வமாகவும், இஷ்ட தெய்வமாகவும், இதற்கும் மேலாக ஒரு அன்னையாகவும் தான் நம்மை பாதுகாப்பாள். ஆகவே மறக்காமல் அனைவருமே மனதில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அனைவரும் தங்களது இல்லங்களில் வாராகி அம்மனின் படத்தையோ விக்கிரகத்தையோ வைத்து வழிபாடு செய்யலாம். இதற்கு எந்த விதமான பயமும் தேவை கிடையாது. சரி, இப்போ நாம் இந்த மே மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனை எந்த முறையில் வழிபட வேண்டும் என்று பார்க்கலாம். இந்த மே மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்று உங்களது இல்லத்தில் நீங்கள் எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு பூஜை செய்கின்றீர்களோ அந்த பூஜை அறையிலேயே வாராகி அம்மனுக்கென்று தனியாக சின்னதாக இடம் கொடுத்து அந்த இடத்தில் அவளை அமர வைத்து நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். இந்த நாளில் வாராகி அம்மனின் திருவுருவ படமாக இருந்தால் சுத்தமான தண்ணீரை வைத்து துடைத்து அவளது நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட்டு, அவளுடைய அனைத்து திருக்கரங்களிலும் மஞ்சள் குங்குமம் இட்டு, மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை அணிவித்து, செவ்வரளிப்பூ மாலை, வேப்ப இலை மாலை, விரலி மஞ்சள் மாலை தொடுத்து சாத்தலாம். வாசனை நிறைந்த மல்லிகைப்பூ மாலை சாத்தலாம். திருவுருவ படம் இல்லாமல் விக்கிரகம் வைத்திருந்தால் விக்கிரகத்திற்கு அன்றைய தினத்தில் பால், தயிர், நெய், சர்க்கரை, தேன் கலந்து அபிஷேகம் செய்து அவளை துடைத்து நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட்டு மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை அணிவித்து அனைத்து திருக்கரங்களிலும் மஞ்சள் குங்குமம் இட்டு செவ்வரளிப்பூ, வேப்ப இலை, விரலி மஞ்சள் மாலை தொடுத்து அவளுக்கு சாத்த வேண்டும். இவை 3ஐயுமே ஒன்றாக கலந்து கதம்ப மாலையாகவும் சாத்தலாம். வாசனை நிறைந்த பூக்களை சாத்த வேண்டும். இந்த நாளில் ஒரே ஒரு தாமரை பூ கிடைத்தால் கண்டிப்பாக
நீங்கள் வாராகி அம்மனுக்கு வைக்க வேண்டும். இந்த வளர்பிறை பஞ்சமி திதியன்று நீங்கள் தாமரைப்பூ வைப்பதினால் உங்களது மனதில் நினைத்த காரியம் உடனடியாக நிறைவேறும். தாமரைப்பூ கிடைக்கவில்லை என்றால் குறைந்தது ஒரு சிகப்பு நிறம் கொண்ட செம்பருத்தி பூவாவது வாராகி அம்மனுக்கு வைக்க வேண்டும். அதே மாதிரியே இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனுக்கு நெய்வேத்தியத்தில் கலந்த சாதம் செய்து வைக்கலாம். கலந்த சாதம் என்பது தேங்காய் சாதம், புளியோதரை அல்லது எலுமிச்சம்பழ சாதம், இது மாதிரி ஏதாவது ஒரு வகையான சாதத்தை நீங்கள் செய்து வைக்கலாம். அன்றைய தினத்தில் அவளுக்கு முடிந்தால் சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம். அப்படி முடியாதவர்கள் குறைந்தது காய்ச்சிய பசும் பாலில் கல்கண்டு சேர்த்து வைக்க வேண்டும். அதே மாதிரியே மாதுளை முத்துக்களுடன் தேன் கலந்து வைக்க வேண்டும். பானகம் செய்து வைக்கலாம். வெண்ணெய் எடுக்காத தயிர் சேர்த்த தயிர் சாதம் செய்து வைக்கலாம். இவையெல்லாம் வாராகி அம்மனுக்கு நீங்கள் நெய்வேத்தியத்தில் வைக்க வேண்டும். மிகவும் முக்கியமாக இந்த கோடை காலமான அக்னி நட்சத்திரத்தில் இந்த வளர்பிறை பஞ்சமி வருவதினால் கண்டிப்பாக வாராகி அம்மனுக்கு காலையிலேயே ஒரு இளநீர் வைத்து விடுங்கள். இப்போ நாம் இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனுக்கு எந்த வகையான தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று பார்க்கலாம். வளர்பிறை பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனுக்காக நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றலாம். ஒரு தேங்காயை எடுத்து இரண்டாக உடைத்து 2 மூடிகளிலும் 5 இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு சுத்தமான நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும். தேங்காய் தீபத்தில் எரிகின்ற அந்த தீபச் சுடர் வாராகி அம்மனின் முகத்தை பார்த்தவாறு பார்த்து கொள்ளுங்கள். இந்த முறையில் ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களால் தேங்காய் தீபம் ஏற்ற முடியவில்லை என்றால் குறைந்தது 5 மண் அகல் தீபத்தை எடுத்து அதில் 5 இடங்களில் மஞ்சள் குங்குமமிட்டு சுத்தமான நெய் விட்டு இந்த 5 தீபத்தையும் ஏற்றி வைத்து விடுங்கள். இந்த முறையில் ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை வைக்க வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்று தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும் வீட்டில் இருக்கின்ற தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்காகவும் நீங்கள் மனதில் நினைத்த காரியம் உங்களுக்கு உடனடியாக நிறைவேறுவதற்காகவும் எந்த முறையில் ₹1 நாணயத்தை எடுத்து நாம் முடிந்து வைக்க வேண்டும் என்று பார்க்கலாம். சுத்தமான மஞ்சள் நிறம் கொண்ட துணி இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் ஒரு வெள்ளை நிறம் கொண்ட துணியை எடுத்துக்கொண்டு உங்களுடைய உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த துணியில் மஞ்சள் பூசி நனைத்து காய வைத்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அந்த மஞ்சள் துணியில் தான் ₹1 நாணயத்தை வைக்க வேண்டும். நீங்கள் எந்த காரியம் உங்களுக்கு உடனடியாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை மனதில் நினைத்து கொண்டு அந்த ₹1 நாணயத்தை மஞ்சள் துணியில் வைத்து ஒரு முடிச்சு போட்டு வாராகி அம்மனின் திருப்பாதத்தில் வைக்க வேண்டும். இந்த ₹1 நாணயத்தை நீங்கள் மஞ்சள் துணியில் வைத்து முடிந்து வைத்து அந்த நாணயத்தின் மேல் மஞ்சள் குங்குமம் இட்டு வாராகி அம்மனின் பாதத்தில் வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அடுத்த வளர்பிறை பஞ்சமி வருவதற்குள் அந்த காரியம் நிறைவேறிவிடும். அப்படி இல்லை என்றால் 48 நாட்களுக்குள் அந்த காரியம் உங்களுக்கு நடந்தே தீரும். சரி, இப்போ நாம் இந்த மஞ்சள் துணியில் ₹1 நாணயத்தை எந்த நேரத்தில் வைத்து முடிந்து வைக்க வேண்டும் என்றும் பார்க்கலாம். இந்த மே மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்பது 12/5/2024 ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது. நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று தான் வாராகி அம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும். அதாவது மே மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி வருகிறது. அந்த நாளில்தான் உங்களது இல்லத்தில் நீங்கள் இந்த வாராகி அம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும். உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனின் திருவுருவப் படமோ அல்லது விக்கிரகமோ இல்லை என்றால் ஒரு மண் அகல் விளக்கை எடுத்து அன்றைய தினத்தில் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி அந்த தீபச் சுடரையே நீங்கள் வாராகி அம்மனாக நினைத்து கொண்டு இந்த ₹1 நாணய முடிச்சை வைக்கலாம். இப்போ நாம் இந்த நாணய முடிச்சை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை, அதாவது மாலை நேரம் 6:30 இருந்து 8:30 செய்துவிட வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக
நீங்கள் நடக்காது என்று நினைத்த காரியத்தை அவள் உடனடியாக நடத்தி தருவாள். ஆகவே அனைவருமே இந்த 15ஆம் தேதி வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி என்று கண்டிப்பாக வாராகியம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.